முருங்கைக்காய் முட்டை பொரிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அட்டகாசமான சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லோருடைய ஃபேவரட்டான ரெசிபியும் கூட இது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் மிளகு தாங்க ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதனால் சரியான அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா சுவை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு லேசாக நிறம் மாறி வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 30 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சுவை இன்னமும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வந்த பிறகு 2 நல்லா பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க. பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு நான் 2 முருங்கைக்காயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான மசாலாவை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு மசாலா அரைச்சி இதில் சேர்ப்போங்க. அதனால் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து ஒரு 6 முந்திரி சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க. லேசாக சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 30 செகண்டுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 5 வேக வச்ச முட்டைகளை எடுத்துருக்கேன். இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை மசாலாவோடு சேர்த்துக்கலாம். மசாலாவை ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கருகி போயிடுங்க. அப்புறம் சுவை மாறிடும். லேசாக எண்ணெய் சூடானதுமே மிளகாய் தூளையும் உப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் உடனே முட்டையை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இதில் லேசாக கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது கொதி வரட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல சூப்பரான முட்டை முருங்கைக்காய் பொரிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு அவ்வளோ ருசியாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.